தேர்தல் கமிஷன் சரியாக நடவடிக்கை எடுத்தால் திமுகவில் பல வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. கூப்பனை கொடுக்க கூடாதுங்கிறது சட்டம். கூப்பனை யாரெல்லாம் கொடுத்துக்கிறாங்களோ அந்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாத தேர்தல் கமிஷன் எதுக்குங்க? ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக நம்ம ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா பிரச்சாரத்திலுமே சொல்லிட்டு வராரு. பாஜக ஒழிக்கணும்னு சொன்னாதான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர்களும் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க பாஜகவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதே மோடி அவர்களுக்கு வெள்ளை கொடையை பிடிச்சிக்கிட்டு வெல்கம் மோடின்னு சொன்னவர் தான் ஸ்டாலின். தேர்தல் நேரத்தில் மட்டும் சும்மா ஒரு அட்டகத்தி சித்திர மாதிரி நாங்க பாஜகவுக்கு பாஜகவுக்கு எதிராக இவங்க செஞ்சது 5 வருஷத்துல முஸ்லீம்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதியில ஆறுமணியேரி பக்கத்துல காயல்பட்டினங்கிற கிராமத்துல முஸ்லீம் கிராமத்துல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு துரத்தி அடிக்கிற காட்சிகள், குறிப்பா முஸ்லீம் பெண்களால் தாய்மார்களால் துரக்கடிக்கப்பட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது சும்மா பாஜக பூச்செடி காட்டி தமிழக மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது. மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னா அது திமுக தான். கரண்ட் பில்ல 163% உயர்த்திருக்குதுன்னா அது திமுக. கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்லி ஏமாத்தின கட்சின்னு பார்த்தா அது திமுக. தகுதி இல்லாத பெண்கள்னு சொல்லி அவமானப்படுத்தி 1000 ரூபாய் பணம் கொடுக்காத கட்சினா அது திமுக. இந்த மாதிரியான ஒரு மோசமான கட்சிக்கு யாரும் ஓட்டு போட தயாரா இல்ல. போன தேர்தலில் பாத்தீங்கன்னா நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்க. இவங்களால நீட்டை ஒழிக்க முடியுமா? அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க, நீட்டை எங்களால ஒழிக்க முடியாது, நாங்க உங்களை ஏமாத்துறதுக்காக அப்படி சொன்னோம், உங்களை பொய் சொல்லி ஏமாத்தணும்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையா இருக்கலாம், பேசுவார்த்தைகளா இருக்கலாம். இவங்க பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. கஞ்சா போன்ற போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய மனநிலையுடைய ஓட்டம் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்தி தந்திருக்கிறது. தேர்தல் காலங்களில் இன்னும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், இப்ப தேர்தல் ஆணையம் இப்ப பிரச்சாரத்துல யாருக்கும் பரிசு தொகைலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை திமுக இதை மீறி 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பல பிரச்சனைகள் இப்ப ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்துக்கு? அதாவது திமுக எப்பவுமே தேர்தல் கமிஷனையும் மதிக்காது, தேர்தலையும் மதிக்காது, மக்களையும் மதிக்காது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ 8000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ 8000 ரூபா கூப்பனை இவங்க எப்படி அடித்து எல்லா இடத்துலையும் கொடுக்காங்க. இப்போ திருச்சி சைடில் பிறகு ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது எப்படி தேர்தல் கமிஷன் அனுமதிக்குது அப்படிங்கிறது. தேர்தல் கமிஷனில் இருக்கிறவங்க எல்லாமே மத்திய அரசுடைய மாநில அரசுடைய ஊழியர்கள். அப்படிங்கும்போது நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்கள வச்சு ஏதாவது பயனடைஞ்சிக்கலாங்கிற அடிப்படையில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. 2வது, தேர்தல் கமிஷன் சரியாக நடவடிக்கை எடுத்தால் திமுகவில் பல வேட்பாளர்கள் என்னவாங்க, தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. அரசு 40 தேர்தல் கமிஷன் 40 லட்ச ரூபா தான் செலவு பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கு. ஆனால் இங்கே பணம் எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரோட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு போகிற ஆட்கள், மளிகை ஜாமான் வியாபாரம் பண்ணுற ஆட்கள், சின்ன தொழில் பண்ணுறவங்களெல்லாம் பறக்கும் படை பிடிச்சி 50,001 ரூபா வச்சிருந்தாலும் அந்த பணத்தை பிடிக்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படி ஒரு ஊருக்கு கிராமமாக 5 லட்சம் 10 லட்சம் ஓட்டுக்கு 2000 5000 10,000 எப்படி கொடுக்காங்க? அந்த பணம்லாம் எப்படி போய் சேருது? அப்போ பறக்கும் படைங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் மக்களுடைய கேள்வியா இருக்கு. கூப்பனை கொடுக்க கூடாதுங்கிறது சட்டம். கூப்பனை யாரெல்லாம் கொடுத்துக்கிறாங்களோ அந்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாத தேர்தல் கமிஷன் எதுக்குங்க? அப்படிதான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. இப்ப அரசியல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதுல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக நம்ம ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா பிரச்சாரத்திலுமே சொல்லிட்டு வராரு. பாஜக ஒழிக்கணும்னு சொன்னாதான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர்களும் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க பாஜகவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதே மோடி அவர்களுக்கு வெள்ளை கொடையை பிடிச்சிக்கிட்டு வெல்கம் மோடின்னு சொன்னவர் தான் ஸ்டாலின். தேர்தல் நேரத்தில் மட்டும் சும்மா ஒரு அட்டகத்தி சித்திர மாதிரி நாங்கள் பாஜகவுக்கு எதிராக இவங்க செஞ்சது 5 வருஷத்துல அரசியலுக்காக தேர்தலுக்காக பாஜக எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுக்காக உண்மையான எதிர்க்கிற ஏதாவது நிகழ்வுகள் இருந்திருக்கா? ஒன்றும் கிடையாது. சொல்ல போனா பாஜகவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய விஷயங்களை திமுக நிறைய இடத்துல செஞ்சிருக்கு. இது நம்ம நடைமுறையில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு தேர்தல் நேரத்தில் இப்படி பேசினால் நமக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும், கிறிஸ்தவ சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும், முஸ்லிம் சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான்
பாஜகன்னு பேசுறாங்க. இவங்க 5 வருஷம் சிறப்பான ஆட்சி செஞ்சிருந்தா, 5 வருஷம் நல்ல திட்டங்களை நிறைவேற்றியிருந்தா அந்த திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்பாங்களா, பாஜகன்னு கேட்பாங்களா? இதே 2001 பாஜக கூட கூட்டணி வச்ச கட்சி தான் திமுக. பாஜகவுடைய அமைச்சர்கள் இருந்த கட்சி தான் திமுக. பாஜகவுடைய பாஜக போன்ற ஒரு சிறந்த கட்சி இல்லைன்னு அன்றைய கருணாநிதி சொன்ன கட்சி தான் பாஜக. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சும்மா தேர்தல் நேரத்தில் சிறுபான்மையர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான மலிவான அரசியல் ஸ்டெண்ட் பண்றாங்க. இது மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. சொல்லப்போனா முஸ்லீம்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதியில ஆறுமணியேரி பக்கத்துல காயல்பட்டினங்கிற கிராமத்துல முஸ்லீம் கிராமத்துல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு துரத்தி அடிக்கிற காட்சிகள், முஸ்லீம்களால் துரக்கடிக்கக்கூடிய காட்சிகள், குறிப்பா முஸ்லீம் பெண்களால் தாய்மார்களால் துரக்கடிக்கப்பட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தொடர்ந்து ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டு அரசியல் பண்றாங்க. இது வந்து ஏமாற்று வேலை. நீங்க கருத்து ரீதியா மோதணுமே தவிர சும்மா பாஜக பூச்செண்டி காட்டி தமிழக மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத இந்த 2026 தேர்தல் நிரூபிக்கும். சரி, இப்ப சிறுபான்மையர் இவங்களுக்குலாம் வந்து இவங்க பாஜக வந்து அகைன்ஸ்டா பேசினா அவங்களுடைய ஓட்டுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஓட்டு கிடைக்கிறது இல்ல. சிறுபான்மையர்கள் இப்ப தெளிவா இருக்காங்க. சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு கவசமாக பாஜக செயல்படுகிறது. சிறுபான்மையினுடைய ஓட்டு இன்றைக்கு பாஜகவுக்கு தான் உழப்போகுது. இதுதான் இன்றைய நடைமுறை. ஏற்கனவே வட இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பார்த்தோம். அதே நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு திரும்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பதட்டம், நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிருவோம். ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றினா இவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சிறுபான்மை மக்களுக்கும் ஒன்றும் செய்யல, பெரும்பான்மையான இந்துக்களுக்கும் ஒன்றும் செய்யல, யாருக்குமே ஒன்றும் செய்யல. மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னா அது திமுக தான். கரண்ட் பில்ல 163% உயர்த்திருக்குதுன்னா அது திமுக. கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்லி ஏமாத்தின கட்சின்னு பார்த்தா அது திமுக. இந்த மாதிரி நம்ம பெண்களை வந்து தகுதி இல்லாத பெண்கள்னு சொல்லி அவமானப்படுத்தி 1000 ரூபாய் பணம் கொடுக்காத கட்சினா அது திமுக. இந்த மாதிரியான ஒரு மோசமான கட்சிக்கு யாரும் ஓட்டு போட தயாரா இல்லை. திமுக படுதோல்வி அடையும், பல தொகுதிகளில் 3ஆம் இடம் போகும், பல்வேறு தொகுதிகளில் டெபாசிட்டி இழக்கும். அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பார்வையா இருக்கும்போது தங்களுடைய டெபாசிட்டியாச்சு காப்பாற்றிங்கிற அடிப்படையில் திமுக இந்த மாதிரியான பொய்களை, குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் இந்த மாதிரி பொய்யான கதைகளை பேசுறத நம்ம பார்க்குறோம். இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா நீட்டை ஒழிப்போன்னு சொன்னாங்க. இவங்களால நீட்டை ஒழிக்க முடியுமா? அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க, நீட்டை எங்களாலலாம் ஒழிக்க முடியாது, நாங்கள் உங்களை ஏமாத்துறதுக்காக அப்படி சொன்னோம், உங்களை பொய் சொல்லி ஏமாத்தணும்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கலாம், பேசுவார்த்தைகளாக இருக்கலாம். இவங்க பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் மேற்கொண்டாரு பிரச்சாரத்துக்கு. இப்போ மறுபடியும் எலெக்ஷனுக்காக மறுபடியும் இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது இப்போ ஓவராலா மக்கள் மத்தியில அதிமுக வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? இப்போ எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் தன்னெழுச்சியாக கூடிய கூட்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். மக்கள் வந்து தானாக முன் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து அவர் தேர்தல் நம்ம ஒரு தேதி அறிவிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா CNN போன்ற மிகப்பெரிய சேனல்கள்லாம் பார்டர்லாம் வரும், 105 தொகுதி தான் அதிமுக வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்து இன்னைக்கு படிப்படியாக 120 தொகுதி, 150 தொகுதி, 170 தொகுதி எல்லா இடத்துலையும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து CNN போன்ற கருத்து கணிப்பிலே உறுதியாகிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, விவசாயிகளில் ஒருவராக, நம்மளில் ஒருவராக, ஒரு எளிய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்த ஒரு முதல்வராக, தாத்தாவோ அப்பாவோ அமைச்சராகவோ முதலமைச்சரோ இல்லாத, எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு மனிதர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். குறிப்பா சட்டம் ஒழுங்கு, இப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லப்போனா அரசு, போலீஸ், காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள்லாம் கூட கஞ்சா வியாபாரம் பண்ணக்கூடிய குடும்பங்களில் தொடர்பில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும்போது கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய மனநிலையுடைய ஓட்டம் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்தி தந்திருக்கிறது. தேர்தல் காலங்களில் இன்னும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஆனா திமுக பாருங்க, ஓட்டுக்கு 2000, 5000, 10,000 கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அஜெண்டா உருவாக்கி பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்போ கூட பாருங்க, பெரம்பூர் தொகுதியில் முந்தானத்து ஒரு கவுன்சிலர் வீட்டில் 5 கோடி ரூபாய் பணம் இருக்குதுன்னு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திலகபாமா அவர்கள் பறக்கும் படையிலையும் தேர்தல் கமிஷனுக்கு புகார் கொடுக்காங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகிடுது. அப்போ 3 மணி நேரத்தில் அந்த பணத்தை வந்து அவங்க வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்படி
தேர்தல் கமிஷனுங்கிற பேர்ல திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளை வச்சு வேலை வாங்கக்கூடாது. நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்கே போட்டு வேலை வாங்கினா மட்டும்தான் தேர்தல் கமிஷன் சரியா செயல்படும். தேர்தல் கமிஷன் சரியா செயல்படலைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன் சார் நார்த் இந்தியால இருந்து தேர்தல் கமிஷன் எடுத்துன்னு சொன்னீங்க, தமிழ்நாட்டுல இருந்தே தேர்தல் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தங்களோட பதவி உயர்வுக்காக இல்ல வேற சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டுக்காக ஆளுங்கட்சிக்கு ஜாலராடி போறவர்களாக ஆளுங்கட்சி அதிகாரிகள் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது தேர்தல் கமிஷன்ல. அதுதான் இன்னைக்கு நம்ம பெரம்பூர்ல நம்ம பார்த்த நிகழ்வுகளை காட்டுது. சொன்ன உடனே வந்து பிடிச்சிருந்தால் பணத்தை பிடிச்சிருக்கலாமா முடியாதா? அப்போ 3 மணி நேரம் லேட்டா வராங்கன்னா எதுக்காக 3 மணி நேரம் லேட்டா வராங்க? அப்போ பணத்தை வேற இடத்துல எடுத்து வைக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, நாங்க உங்களுக்கு ஏதாவது கை விட்டு கொடுக்குறோம், நாங்க பொறுமையா வரோம், நீங்க அதுக்குள்ள பணத்தை மாத்திக்கிடுங்கன்னு சொல்ற மாதிரி தானே அந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க. தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் இருக்கும் போதே அரசு அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சியினருக்கு சப்போர்ட்டாக வேலை செய்யறாங்க. இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கிறது உலக அறிஞ்ச விஷயம். அது 500, 1000, 2000, 5000, 10,000. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? தேர்தல் கமிஷனோட பொறுப்பு. அப்போ தேர்தல் கமிஷன் சில்லறை வியாபாரிகள்கிட்ட காட்டக்கூடிய அந்த வீரத்தை இந்த மாதிரியான ஏமாற்று பேர்வழிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர்களை ஏன் தடுத்து நிறுத்த முடியல? அப்ப தடுத்து நிறுத்த முடியாத தேர்தல் கமிஷன் எதுக்கு? ஓப்பன் மார்க்கெட்ல விட்டுற வேண்டியதானே. எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் கொடுத்துடுங்க, நீங்க அடிச்சு வச்சிருக்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணம் எவ்வளவு வேணாலும் கொடுத்து செலவு பண்ணி ஜெயிச்சுக்கிடுங்க அப்படின்னா மக்களாட்சி சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அதையும் செய்யாம ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் ஆதரவாக செயல்படக்கூடிய நிலைமையில வந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இருக்கிறது வருத்தத்தக்கது, வேதனைக்குரியது. இப்ப இந்த 2 கட்சி தவிர இப்ப வந்து புதுசா வந்து தாவேகா அவங்க வந்து இப்ப அரசியல் வந்திருக்காங்கல்ல, இப்ப வந்து அவங்களும் பிரச்சாரம் நிறைய போயிட்டு இருக்காங்க. அதுலயுமே நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. நேத்து கூட 3 தொகுதிகள் போறதா சொல்லிட்டு 2 தொகுதி மட்டும் போயிட்டு 1 தொகுதி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல தாவேகா வந்து அவங்களுக்கு அரசியல் வந்து ஒண்ணுமே தெரியாது. அவங்க வந்து பாவம் இப்பதான் அரசியலுக்கு ஏதோ வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி விசிலடிச்சாங்க கூட்டன்றதுக்கு பதிலாக விசிலடிச்ச சின்னத்தை வாங்கியிருக்காங்க. மற்றபடிக்கு அவங்களுக்கு அரசியல் அறிவே இல்லை அப்படிங்கிறது தான் பல்வேறு நிகழ்வுகளை காட்டுது. தேர்தல் கமிஷன்ல ஆன்லைன்ல முறைப்படி அனுமதி பெற்று ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு கூட தெரியாத அளவுக்கு தான் யார் இருக்கா? தாவேகாவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க. சொல்ல போனா தேர்தல் கமிஷனுடைய இதை புல்லப் பண்ணி கொடுக்கறது கூட தெரியாத வேட்பாளர்கள்லாம் இருந்ததான் நம்ம பார்த்தோம். ஒரு ஊர்ல போய் அவங்ககிட்ட கொடுத்து நீங்களே புல்லப் பண்ணி கொடுங்கன்னு கேட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அதனால விஜய் வந்து ஒரு நடிகர், அவர் நடிகருங்கும் போது ஒரு நடிகரை பார்க்குற கூட்டங்களை தவிர அது ஓட்டா மாறுமா மாறாதா, இல்லை கமலஹாசன் மாதிரி அவர் வீணா போய் திமுக கூட சரண்டர் ஆகி ஒரு எம்பி வாங்கிக்கிட்டு போயிடுவாரா, இல்லை எம்ஜிஆர் மாதிரி சண்டை போட்டு அரசியல் நிலைச்சிருப்பாராங்கிறதெல்லாம் நம்ம வர்ற தேர்தல் முடிவுகளை தான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் தான் தெரியும். இப்போதைக்கே ஒன்றும் தெரியாது. சார் இப்ப வந்து தொகுதி வரையறை அப்படின்ட்டு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து அகைன்ஸ்டா இப்ப ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து கருப்பு கொடி ஏத்தி போராட்டம் பண்றாரு. அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது ஸ்டாலினுக்கு நேரம் போகல, அரசியல் ரீதியாக ஏதாவது கருத்து பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா டாஸ்மார்க்கே மூடுவோன்னு சொல்லி வீட்டு வாசல் இருந்து கருப்பு கொடி காட்டுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று கருப்பு கொடி தான். அதை நீ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வீட்டு வாசல் இருந்து டாஸ்மார்க்கை மூட வேண்டும், டாஸ்மார்க்கை மூட வேண்டும்னு சொன்னாங்க. டாஸ்மார்க் அவங்க மூடிட்டாங்களா? கடந்த 5 வருஷம் அவங்க ஆட்சியில் தான் இருந்துச்சு. சொல்லப்போனா அரசு பள்ளிக்கூடங்களை மூடினார்கள். அரசு பள்ளிக்கூடங்களை மூடிட்டு டாஸ்மார்க் கடைகளை அதிக அளவில் திறந்தாங்க. அவங்க கட்சியுடைய எம்பி, அவருடைய தங்கை, இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் வாழும் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு உலகிலேயே அதிக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிருக்கிறது திமுக ஸ்டாலின் அரசு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி கருப்பு கொடி காட்டுறது, இந்த மாதிரி போராட்டம் பண்றதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி. தொகுதி சீரமைப்புன்றது காலத்தின் கட்டாயம். இப்போ அன்னைக்கு வந்து 1952 முதல் தேர்தல் நடக்கும்போது இருந்த அதே 543 தொகுதி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ அதை மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப இல்லை அந்த நில அமைப்புக்கு ஏற்ப மாற்ற வேண்டியது மத்திய அரசு. அப்போ எங்க மாநிலத்தில் இப்போ இத்தனை தொகுதி மாற்றி கொடுங்க, இப்படி செஞ்சு கொடுங்க, அப்படி செஞ்சு கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறத விட்டுட்டு நேரம் போகலாம அதை கருப்பு கொடி ஏற்றுறதும் அதை கொளுத்துறதுன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு வேற எதுவுமே இல்லை. 5 வருஷம் ஆட்சியில் ஒண்ணுமே செய்யல. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கல, மத்திய அரசு அதை செய்யல, மத்திய அரசு இதை செய்யல,
அதனால நாங்கள் மத்திய அரசை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம், அமித்ஷாவை எதிர்க்கிறோம். இதை தவிர தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதாகவோ பேசுனதாகவோ ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட ஓட்டு கிடைக்காதுன்னு ஒரு நிலைமை வரும்போது அவங்களும் அரசியல் பண்ணி ஆகணும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது இந்த டைம்ல தேவையில்லாதது. தேர்தல் மறுவரைனா நீ உங்க கட்சியில 22 + 10 32 MP இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்க பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதானே? அதுக்கு எதிராக ஓட்டு போட வேண்டியதுதானே? அதுக்கு எதிராக இந்த இதை தோல்வியடைகிறதுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்ட முதலமைச்சர்கள்லாம் சந்திச்சு உங்களுக்கு வேண்டப்பட்ட எதிர்கட்சிகள்லாம் ஒருங்கிணைச்சு இதை எதிர்த்து போராட வேண்டியது. உங்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் முதல்ல இதுக்கு என்ன சொல்லுது? அவங்க ஆதரிக்கிறாங்களா இல்லையா? இது வரைக்கும் பதிலே கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி சரியில்லாத ஆட்சி, திமுக ஒரு மோசமான கட்சி, திமுக கூட்டணி வைத்தது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய முக்கியமான நபர் ராகுல் காந்தி அவர்களே பிரச்சாரத்துக்கு இன்னைக்கு வரல. அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான நாடகத்தை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்காரு. இவங்க நடத்துறது நாடகங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து திமுக மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் விழுது. போதைப் பொருள் ரொம்ப அதிகமா புழக்கப்படுது, மது ரொம்ப அதிகமா இதுவாகுது, அப்புறம் பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இல்ல, நிறைய வன்கொடுமைகள்லாம் நடக்குது, பாலியல் வன்கொடுமைலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போதைப் பொருளுடைய தலைநகரமாக திமுகவுடைய ஆட்சி காலத்தில் மாற்றப்பட்டு விட்டது. முந்திலாம் கள்ளச்சாராயம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர இப்போது நம்ம கேள்விப்படாத பேர்லாம் சொல்றாங்க. கஞ்சா, அபீனு, பிரெண்ட் சுகரு, கொக்கைனு என்னென்னமோ சொல்றாங்கன்னு வைங்களா. இந்த மாதிரியான போதைப் பொருளுடைய தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றிய அரசு என்றால் அது திமுக அரசு. காவல்துறை சரிவர செயல்படவில்லை. தவறு செய்யக்கூடிய நபர்கள், போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லாம் திமுகவுக்கு இருக்கிறவர்கள், எல்லாம் திமுகவில் இருக்கிறவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள். அப்படிங்கிற அடிப்படையில காவல்துறை செயலிழந்து போய் இந்த மாதிரி நிலைமை. அப்போ போதை அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, சாதாரண மக்கள் இந்த போதை ஆசாமிகளால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியல. போதை போட்டு எனக்கு மாமூல் கூடு எல்லாம் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ரோட்ல பார்த்து ஓரமா போப்போன்னு சொல்றதுக்கு சென்னை வனவாள் நகர்ல திருவள்ளூர் பக்கத்துல 2 குடும்ப சின்ன பசங்க 32 33 பசங்களை படுகொலை செஞ்சாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எக்கச்சக்கமா இருக்கு. நான்குநேரி பெரும்பத்து கிராமத்துல சாதிய பயங்கரவாதிகள் போதைப் பொருளை அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போய் வர்றவங்க போறவங்கலாம் வெட்டி கொள்றது பாம்பு அடிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனை. அரசு ஊழியர் காவல்துறை அதிகாரியே என்ன பண்றாரு, ஆலங்குளத்துல ஒரு பனை விவசாயியை 2 காலில் சுட்டு கொடூரமா சுட்டு அந்த காலை நசுக்கி பிழுகி அதுல உள்ள ரத்தத்தெல்லாம் எடுத்து அவர் மேல தடவிக்கிட்டு என்னை அடிச்சுட்டாங்கன்றாரு. 3 போலீஸ் போகுது, ஒரு வயதான பெரியவர், ஒரு அம்மா, 2 குழந்தைங்க, ஒரு பையன். இந்த பையன் இந்த 3 போலீஸ் இருக்கும்போது என்னை போட்டு அடிச்சுட்டான், என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டான்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல்ங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு மூல காரணம் இந்த அரசு சட்டம் ஒழுங்குல காவல்துறையை சரிவர செயல்படாத ஒரு காரணம் தான். போதைப் பொருளுக்கு அதிக அளவுல இங்க வைக்கிறதுக்கும் ஒரு காரணம். இதெல்லாம் சரி செய்யாத இந்த திமுக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க. அது ஓட்டுக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 50000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அது நம்ம பணங்கிறது மக்களுக்கு தெரியும். நம்மகிட்ட இருந்து கொள்ளையடித்த பணங்கிறது மக்களுக்கு தெரியும். நம்ம பேர்ல 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியாத மக்களுக்கு திமுக ஏமாற்றுகிறது தெரியும். அப்படி இருக்கும்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தா இருக்கும். சார், இப்ப கன்னியாகுமரியில பிரதமர் மோடி அவர்கள் இப்ப வந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு. அதுல எடப்பாடி அவர்கள், நைனா நாகேந்திரிங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்துல மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து, அதாவது மத்திய அரசு இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களும் பயன்படக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் திமுக நாங்கள் பிஜேபிக்கு எதிரி அப்படின்னு காட்டுறதுக்காக தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா குக்கிராமங்கள் வரை கழிப்பிட வசதி செஞ்சு கொடுக்கணுங்கிறது மத்திய அரசினுடைய திட்டம். ஆனால் அதை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தலை. அதனால தான் வேப்பந்தட்டிங்கிற கிராமத்தில் அந்த பொண்ணு கழிப்பிட வசதி இல்லாமல் காட்டுக்குள்ள போகும்போது பாலியல் வன்கொடுமை காலப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாள். அப்போ அந்த கொலைக்கு காரணம் யாரு? திமுக ஆட்சி. அவர்கள் சரிவர செய்யாதனால.
அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் மிக எளிமையாக பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது, ஏற்கனவே இருந்திருக்கிறது. நீட் இதுல 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. 13 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் எக்கச்சக்கமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அதை செஞ்சு தரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு இணக்கமான கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும்போது, அதிமுக தலைமையிலான ஆட்சி நடக்கும்போது தமிழகத்துக்கு தேவையான நிதிகளும் எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம், தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களும் எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது மக்களுடைய விருப்பமா இருக்கு. அந்த அடிப்படையில் மக்கள் அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அளவில் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்த அந்த ரோட் ஷோல மிகப்பெரிய கூட்டம் வந்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கிறது இந்த கூட்டங்கள் உறுதிப்படுத்துது. ரொம்ப நன்றி சார். நன்றி.